கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக உண்டாக்கினபடியால், உண்டு பண்ணினபடியால். கடந்த பல வாரங்களாக கிரைஸ்ட் ஃபார் அஸ், கிறிஸ்து நமக்காக என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே முதல் பகுதியாக அநேக காரியங்களை நாம் பார்த்து தியானித்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 2ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார். கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார். கல்வாரி சிலுவையிலே அவர் என்னவெல்லாம் செய்து முடித்தார். கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் என்னவெல்லாம் செய்து முடித்தார். அங்கே கல்வாரி சிலுவையிலே என்ன நடந்து முடிந்தது, அங்கே என்ன நிறைவேற்றப்பட்டது என்பதை குறித்தெல்லாம் நாம் தெளிவாக ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதில் ஏற்கனவே 20 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 20 காரியத்தை நாம் ரொம்ப ஆழமாக தெளிவாக ஒவ்வொரு வசனமாக எடுத்து நாம் தெளிவாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதை பார்த்து தியானித்தோம். கடந்த வாரத்தில் 20வது காரியத்தை பார்த்தோம். 20வது காரியம் என்ன? கிறிஸ்து நமக்காக மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கிறிஸ்து நமக்காக மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். மகா பிரதான ஆசாரியர் என்றால் என்ன? ஒன்று, அவர் பலி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, அவர் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மையே பலியாக கொடுத்து நமக்காக அவர் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தம்மையே பலியாக கொடுத்து, தம்முடைய ரத்தத்தையே பலியாக கொடுத்து, இப்ப அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தம்முடைய ரத்தத்தினாலே நம்மையும் கூட அவர் ஆசாரியர்களாய் ஆக்கியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். ஆகவே இன்றைக்கு நாமும் கூட ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை, நன்றி பலிகளை நாம் செலுத்த வேண்டும், ஏறெடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறருக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக வசனங்களை நாம் எடுத்து பார்த்து தியானித்தோம். ஓகே, இன்றைக்கு 21வது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 21வதாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து நமக்காக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். எப்படிப்பட்ட மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால்? புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால். எல்லாரும் ஆழமாய் கவனிங்கள். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால் என்றால், அப்ப பழைய மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அப்படித்தானே? புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பழைய மார்க்கம் என்று ஒன்று என்ன செய்கிறது? இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அது மாத்திரமல்ல, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே, அப்ப மரித்த மார்க்கம் என்று ஒன்று என்ன செய்கிறது? இருக்கிறது. புதிதும் அப்ப பழசு ஒன்று இருக்குது, ஜீவன் உள்ளதும் அப்ப மரித்த என்று அப்படின்னு செய்யறது ஒன்று இருக்கிறது. சரி, மார்க்கம் என்றால் என்ன அர்த்தம்?
மார்க்கம் என்றால் என்ன பொருள்? மார்க்கம் என்றால் வழி என்று அர்த்தம். மார்க்கம் என்றால் பாதை என்று அர்த்தம். எனவே கிறிஸ்து எப்படிப்பட்ட மார்க்கத்தை, எப்படிப்பட்ட ஒரு வழியை அவர் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார் என்றால், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி இருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். எதை உண்டு பண்ணி இருக்கிறாரு? புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். சரி, விஷயத்துக்கு வருவோம். எதற்காக இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார்? 19ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியுமாய். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. எங்கே பிரவேசிப்பதற்கு? பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. எனவே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு புது விசுவாசி கூட தைரியமாக பயப்படாமல் தேவ பிரசன்னத்துக்கு வரலாம். ஆமென். இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட ஒரு புது விசுவாசி கூட எங்க வரலாம்? தேவ பிரசன்னத்துக்கு வரலாம். எப்படி வரலாம்? தைரியமா வரலாம், பயப்படாம வரலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இந்த பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஜனங்கள் இவ்வளவு தைரியமாக நெருக்கமாக தேவ பிரசன்னத்துக்கு வர முடியாத ஒரு நிலை பழைய ஏற்பாட்டில் இருந்தது. இதைத்தான் இன்றைக்கு நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். புதிதும் என்று சொன்னால் அப்ப பழசுன்னு ஒன்று இருக்குது, அப்படித்தானே? அப்ப புதிய இந்த ஜீவ மார்க்கத்தில் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கூட தேவ பிரசன்னத்துக்கு தைரியமா வரலாம், பயப்படாம வரலாம், தேவ பிரசன்னத்துக்கு வந்து நிற்கலாம். ஆனா பழைய ஏற்பாட்டினுடைய நிலை அது முற்றிலும் வேறு. பழைய ஏற்பாட்டில் இந்த சிலாக்கியம் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் இந்த பாக்கியம் கிடையாது. அவர்கள் வந்து தேவ பிரசன்னத்துக்கு இவ்வளவு தைரியமா வரக்கூடிய ஒரு நிலை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. ஏன் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே யாருமே மறுபடியும் பிறக்கவில்லை. பழைய ஏற்பாட்டிலே யாரும் புது சிருஷ்டியாய் மாறவில்லை. அவர்களுடைய பாவங்களுக்கான விலைக்கிரயம் செலுத்தப்படவில்லை. அவருடைய பாவத்துக்கான விலைக்கிரயம் செலுத்தப்படவில்லை. எனவேதான் தேவ பிரசன்னத்திற்கு வருவதற்கு பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஜனங்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள், கலங்கினார்கள். தேவ பிரசன்னத்துக்கா? அப்பா ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், அது அவ்வளவு லேசான ஒரு இடம் கிடையாது என்று பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பயந்து நடுங்கினார்கள். இன்னும் தெளிவா சொல்ல போனா பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த பிரதான ஆசாரியனே உள்ள போறதுக்கு, திரையை விலக்கிக்கிட்டு உள்ள போறதுக்கு நடுக்கத்தோடு தான் போறான், பயத்தோடு தான் போறான். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் தேவ பிரசன்னத்துக்கு தைரியமா வரலாம், பயம் இல்லாமல் வரலாம், கலக்கத்தோடு வர வேண்டிய அவசியம் கிடையாது, தைரியமா வரலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் என்று. ஆகவே பழைய ஏற்பாட்டின் நிலை வேறே, புதிய ஏற்பாட்டின் நிலை வேறே. எல்லாம் இருக்கிறீங்களா? சரி, இந்த பழைய ஏற்பாட்டு நிலையை குறித்து இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு நிலையை குறித்து புதிய ஏற்பாட்டிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும். அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே இந்த வேத பகுதியிலே பழைய ஏற்பாட்டு நிலையை குறித்து தெளிவாய் இங்கே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதும் மான
மலையினிடத்திற்கு மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாது இருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்க அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் மோசேயே பயந்து நடுங்குகிறான். யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன் முகமுகமாய் தேவனை தரிசித்தான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவனே பயந்து நடுங்குகிறான். மலையை சுற்றிலும் ஒரு எல்கையை போட்டாங்க. அந்த எல்கையை தாண்டி அந்த சீனாய் மலையில ஏறக்கூடாது யாரும். அப்படி தப்பி தவறி ஒரு மிருகம் கூட உள்ள செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. மிருகம் வந்துச்சுன்னா உடனே அந்த மிருகத்தை கல்லெறிஞ்சு சாகடிச்சிடணும், இல்லைன்னா அம்பினால் எய்தி சாகடிச்சிடணும். அது மனுஷனா இருந்தாலும் சரிதான். பழைய ஏற்பாட்டின் நிலையை குறித்து நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ரொம்ப தைரியமா வந்து சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டின் நிலை வேறே, புதிய ஏற்பாட்டின் நிலை வேறே. அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே எபிரேய புஸ்தகத்தின் எழுத்தாளர் பழைய ஏற்பாட்டின் காட்சியை, பழைய ஏற்பாட்டின் அந்த நிலையை அவர் இங்கே விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை எங்கே இருந்து அவர் விளக்கி சொல்லுகிறார்? எங்கே இருந்து விளக்கி சொல்கிறார் என்றால், யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனத்திலிருந்து அவர் இங்கே புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். சரி, அந்த காட்சி, அந்த நிலை எப்படிப்பட்டதா இருந்ததாம்? இங்கே நாம் வாசிக்கிறோம், தொடக்கூடாத நிலையாக அது இருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டு காட்சி, அந்த பழைய ஏற்பாட்டு நிலை. இரண்டாவதாக அக்கினி பற்றி எரியக்கூடிய நிலையாக அது இருந்தது. மூன்றாவதாக மந்தாரம், இருள், பெருங்காற்று, இந்த நிலை அங்கே இருந்தது. நான்காவதாக மரண பயம் அங்கே என்ன செய்தது? இருந்தது. ஐந்தாவதாக பயமும் நடுக்கமும் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா மோசேயே பயந்து நடங்கக்கூடிய அளவுக்கு அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. அந்த நிலை அவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்பதை குறித்து இங்கே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பாருங்க இவர் எழுதி அதை விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பயங்கரமாக இருந்ததாம் அந்த காட்சி. தேவன் அங்கே இறங்குகிறார், கொடுமுடியிலே அந்த சீனாய் மலையில் இறங்குகிறார், மேகத்தில் இறங்குகிறார். இருள் வந்து மூடுகிறது, அங்கே மேகங்கள் வந்து இறங்குகிறது. அந்த சத்தம் அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. யாரும் பக்கத்தில் போக முடியல, நெருங்க முடியல. பழைய ஏற்பாட்டு நிலையை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் நிலையையும் இவர் இங்கே விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் 24வது வசனம் வரைக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய அந்த நிலையை குறித்து இவர் இங்கே விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். நீங்களோ யாரு? யாரு? யாருங்க? நீங்களோ. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்களோ. நீங்களோனா யாரு? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகி நீங்களோ. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளாகி நீங்களோ அல்ல, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நீங்களோ. வாசிங்க. சீயோன் மலையினிடத்திற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேனானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய
தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்கே வந்து சேர்ந்தீர்கள்? ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் நீங்க இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்க என்பதை குறித்து இங்கே ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. சரி, விஷயத்துக்கு வருவோம். வந்து சேர்ந்தீர்களா அல்லது வந்து சேர போறீங்களா? பைபிளை பார்த்து சொல்லணும், வசனத்தை பார்த்து சொல்லணும், இப்ப வாஸ்தவத்தை வச்சு சொல்லணும். வந்து சேர்ந்தீர்களா அல்லது வந்து சேர போறீங்களா? வந்து சேர்ந்தீர்கள். எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம், நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க? அதைத்தான் இங்க விலைக்கு சொல்றாரு. ஒன்று ஒன்றா ஒரு 8 காரியத்தை விலைக்கு சொல்றாரு. எங்கே வந்து சேர்ந்தீர்கள்? அந்த 8 காரியத்தை விலைக்கு சொல்றேன், கவனிங்க. எங்கே வந்து சேர்ந்தீர்கள்? 1, சீயோன் மலைநிலத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்தீங்க? சீனாய் மலை இடத்துக்கல்ல. சீனாய் மலை பயங்கர கொடூரமா இருந்துச்சுங்க, பக்கத்துல யாரும் போக முடியல. நீங்க சீனாய் மலைக்கு வந்து சேரல, சீயோன் மலையினிடத்திற்கு வந்து என்ன செய்திருக்கிறீர்கள்? சேர்ந்திருக்கிறீர்கள். இரண்டாவதாக என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். எருசலேம் இடத்துக்கல்ல, பரம எருசலேம். இங்க ஒரு எருசலேம் இருக்கு இஸ்ரவேல் தேசத்துல, அந்த எருசலேமுக்கு இல்ல, பரம எருசலேம் இடத்துக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். மூன்றாவதாக என்ன சொல்றாரு? 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கு வந்து என்ன செய்திருக்கிறீர்கள்? சேர்ந்தீர்கள். நான்காவதாக என்ன சொல்றாரு? சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஐந்தாவதாக என்ன சொல்றாரு? யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆறாவதாக என்ன சொல்றாரு? பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவியினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஏழாவதாக என்ன சொல்றாரு? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்தீங்க? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய, பழைய உடன்படிக்கை அல்ல. இதெல்லாம் ஏற்கனவே போன வாரத்தில் விலைக்கு சொன்னேன் இல்லையா? அதுக்கு முந்தின வாரத்தில் விலைக்கு சொன்னேன் இல்லையா? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு. அப்ப பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாரு? மோசே. யாரு? மோசே தான் பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அவன் தான் மத்தியஸ்தம் பண்ண, அங்க இருந்து 10 கட்டளை வாங்கி கொடுத்தான். டைரக்டா வாங்க முடியல தேவன்கிட்ட. தேவதூதன் மோசைட்ட கொடுக்கிறாரு, மோசை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்கிறாரு? மக்கள்கிட்ட கொடுக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு நாம் பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தத்தை வந்து சேரல, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு வந்து என்ன செய்திருக்கிறோம்? சேர்ந்திருக்கிறோம். ஓகே, எட்டாவதாக என்ன சொல்லுகிறார்? நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். நல்லா கவனிங்க. தீமையானவைகளை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு வந்து நாம் சேரவில்லை. பலி வாங்க வேண்டும் என்று பேசுகிற, பழி வாங்க வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிற அந்த இரத்தத்தினிடத்திற்கு வந்து நாம் சேரவில்லை. நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினிடத்திற்கு வந்து என்ன செய்திருக்கிறோம்? நாம் சேர்ந்திருக்கிறோம். ஆபேலுடைய இரத்தம் பழி வாங்க வேண்டும் என்று அது என்ன செய்தது? ஜெபித்தது, துடிதுடித்தது. ஆண்டவரே, என்னை அநியாயமா எங்க அண்ணன் கொன்னுட்டான், காயின் என்னை கொன்னுட்டான், அவனை பலிக்கு பழி வாங்கும், அவனை விடாதையும், அவனை துரத்தி புடியும். என்னை எப்படி அவன் கொன்னானோ அவனை போல நீ என்ன செய்ய? அவனை கொல்லும், அவனுக்கு தீமை செய்யும், அவனுக்கு பழிக்கு பழி வாங்கும் என்று ஆபேலுடைய ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்திற்கு நாம் வந்து என்ன செய்யவில்லை? சேரவில்லை. நமக்கு 24 மணி நேரமும் நன்மை செய்யும்படியாக பரலோகத்திலே பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம்.
இதுதான் புதிய ஏற்பாட்டின் நிலை. பழைய ஏற்பாட்டின் நிலை வேறே, புதிய ஏற்பாட்டின் நிலை வேறே. முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது, முற்றிலும் இங்கே மாறி இருக்கிறது. எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லா காரணங்களை உயர்த்தி இந்த அறிக்கையை நாம் செய்வோம். சீயோன் மலையினிடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கு வந்து நான் சேர்ந்திருக்கிறேன். 1000 10,000 தேவதூதர்களிடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். சபையினிடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். தேவனிடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். நான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். நீதிமான்களின் ஆவியினிடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகணும், ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகணும். ஆகவே கிறிஸ்து நமக்காக எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்றால், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எனவே தேவ பிரசன்னத்துக்கு தைரியமா வரலாம், தேவ பிரசன்னத்துக்கு பயம் இல்லாமல் வரலாம், தேவ பிரசன்னத்துக்கு நெருக்கமாய் வரலாம். தேவ பிரசன்னத்தில் வந்து நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ளலாம். தேவ பிரசன்னத்துக்கு வந்து நீங்கள் அவரோடு பேசலாம். தேவ பிரசன்னத்துக்கு வந்து நீங்கள் தேவனோடு பேசி ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். பதிலை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு போனால் கர்த்தர் நம்மளை அடிச்சிருவாரோ, தூக்கி நம்மளை எரிஞ்சிருவாரோ, உப்புன்னு ஊதி விட்டுருவாரோ, நம்ம எங்கேயாவது போய் விழுந்துருவோம் எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு உண்டாயிருக்கிறது, எப்படிப்பட்ட மேன்மை எனக்கு உண்டாயிருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு உண்டாயிருக்கிறது என்பதை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க தைரியம் எங்க வரலாம்? ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி செய்யலாம், தேவ பிரசன்னத்துக்கு வரலாம். பழைய ஏற்பாட்டில் பெண்கள் நினைச்சு முடியாது, உள்ள நுழைய முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, சினகாக்கு ஜெப ஆலயங்கள் கட்டப்பட்டது. இந்த ஜெப ஆலயத்தில் ஆண்கள்லாம் உள்ளே போவாங்க, பெண்களுக்குன்னு ஒரு பகுதி என்ன செய்யப்பட்டிருந்தது? ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் தான் என்ன செய்யணும்? பெண்கள்லாம் இருந்துக்கிறணும். எப்படி சரிசமமாக வந்து ஆண்களும் பெண்களும் சபைகள் என்ன செய்ய முடியாது? அந்த நாட்களில் உட்கார முடியாது. இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை இன்றைக்கு நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். என்ன செய்ய கடவோம்? இங்க ஒரு வார்த்தையை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. சேர கடவோம் என்கிற பக்கத்துல கிட்டி சேர கடவோம், நெருங்கி சேர கடவோம் என்கிற வார்த்தையை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு அம்புக்குறியை போட்டு அந்த வார்த்தையை நீங்க எழுதி வச்சுக்கலாம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இரக்கத்தை பெறவும். எதை பெறவும்? இரக்கத்தை பெறவும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். எதை அடையவும்? கிருபையை அடையவும் தைரியமாய். எப்படி தைரியமாய் கிருபாசனத்து அண்டையிலே. எங்க கிருபாசனம்? என்ன ஆசனம்? கிருபை பிளஸ் ஆசனம். பழைய ஏற்பாட்டிலே இதை உங்களுக்கு விலைக்கு சொன்னேன் இல்லையா? ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த சர்ச்சில் பாருங்க, அந்த 3வது பகுதியிலே அங்கே கிருப ஆசனம் வைக்கப்பட்டிருந்தது, உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெட்டிக்கு மேலே ஒரு மூடி போட்டிருந்தாங்க. அந்த மூடிக்கு பேர் தான் கிருபாசனம். அந்த கிருபாசனத்தின் மேலே தேவாதி தேவன் வந்து அங்கே பிரசனமிட்டு இருந்தார், அங்கே தங்கி இருந்தார்.
அங்கேதான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பிரதான ஆசாரியன் திரையை விலக்கி கொண்டு உள்ளே போய் பாருங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு கலக்கத்தோடு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு உள்ள போய் என்ன செய்யணும், ரத்தத்தை தெளிக்கணும். அந்த கிருபாசனத்தை பத்தி தான் இங்க பேசப்பட்டிருக்கிறது. கிருபாசனத்தாண்டையிலே என்ன செய்ய கடவோ, எப்படி சேர கடவோ, கிட்டி சேர முடியுமா? எங்க பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் ரத்தத்தை தூக்கிக்கிட்டு அப்படியே கிட்டு 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 நடுங்கிக்கிட்டு பயந்து நடுங்கி உள்ள அப்படியே திரையை விளக்கிக்கிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அடிக்கிட்டு விழுந்துருமோ நடுங்கிக்கிட்டு உள்ள போனா. ஆனா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நெருங்கி சேர கடவோம். புதிய ஏற்பாட்டின் நிலை வேறே, பழைய ஏற்பாட்டின் நிலை வேறே. பழைய ஏற்பாட்டில் ஏன் அப்படி தைரியமா வர முடியலன்னா, அவங்க மறுபடியும் பிறக்கல, அவங்க புது சிருஷ்டியாய் மாறல. அவருடைய பாவத்துக்கான விலைக்கரையத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செலுத்தவில்லை. இன்றைக்கு நான் புதிய ஏற்பாட்டிலே வாழுகிறோம். பாவத்துக்கான விலைக்கரையத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தி விட்டார். ஆகவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எங்க தைரியமா வரலாம்? அந்த கிருபாசன தண்டைக்கு என்ன செய்யலாம், தைரியமா வரலாம். ஒரு பிரசங்கர் இதை எப்படி சொல்றாரு, இதை பாருங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரசங்கத்தை நான் கேட்டேன். அவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு விசுவாசிய இப்ப இந்த நிமிஷத்துல ரட்சிக்கப்பட்ட இயேசுவே நீர் ஆண்டவர் ஒரு பெரிய பாவியா இருக்கிறான், உலகமாக பாவியா இருக்கிறான், கொலகாரனா இருக்கிறான், இந்த நிமிஷத்துல கூட அவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான்னா, அந்த பழைய ஏற்பாட்டு சர்ச்சுக்குள்ள கொண்டு போய் உன்னை விட்டா என்ன பண்ணலாம் தெரியுமா? உள்ள போய் அந்த கிருபாசன பெண்டியை தலையில தூக்கிட்டு வெளியில ஓடி வரலாம். பழைய ஏற்பாட்டுக்குள்ள கொண்டு போய் இவனை விட்டா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிருபாசன பெட்டியை தலையில தூக்கிக்கிட்டு வெளியில செய்யலாம். கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஏன்னா இருதயம் டோட்டலா என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது, புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறது, மறுபடியும் பிறந்திருக்கிறது. தேவாதி தேவனே இருதயத்துக்குள்ள குடியிருக்கலாம். பழைய ஏற்பாட்டின் நிலை வேறே, புதிய ஏற்பாட்டின் நிலை வேறே. பழைய ஏற்பாட்டில் மக்கள் கத்தர் பக்கத்தில் வர்றதுக்கு பயந்து நடுங்கினாங்க. இன்னைக்கு கத்தரே நமக்குள்ள குடியிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இதெல்லாம் நமக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அதான் சொல்ல வர்றேன். நமக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், நமக்குள்ள தைரியத்தை கொடுக்கும். கத்தட்ட போகலாம், பேசலாம், தைரியமா பேசலாம், ஜெபிக்கலாம், அவரோட அப்பா பிதாவின் உறவு கொள்ளலாம், ஐக்கியம் கொள்ளலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். கிருபாசனத்து அண்டையிலே நெருங்கி சேர கடவோம், கிட்டி சேர கடவோம். எப்படி சேர கடவோம்? பயந்தல்ல, நடுங்கி அல்ல, தைரியமா. இல்ல கரங்களை வைத்து சொல்லுவோம், கிருபாசன தண்டையிலே நெருங்கி சேர கடவோம், கிட்டி சேர கடவோம். இந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கவனிங்க கவனிங்க, இது நம்ம கெட்டிக்காரத்தனம் கிடையாது, நம்முடைய நெத்தி வேர்வை கிடையாது, நம்ம தான தர்மங்கள் கிடையாது, நம்முடைய சுய முயற்சிகள் கிடையாது, நம்முடைய உபவாசம் கிடையாது. இது முற்றிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பிரசங்கியார்கள் பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். என்ன காமிக்கிறாங்க? பூச்சாண்டி காமிக்கிறது. என்ன காமிக்கிறது? பூச்சாண்டி காமிக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் அருகதையே கிடையாது. உனக்கு எப்படி அருகதை இருக்குதா? சொல்றியே, உனக்கு மட்டும் என்ன அருகதை இருக்குது? பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு நீ சொல்றையே உனக்கெல்லாம் அருகதை இருக்குதா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதுக்குன்னு சொல்லி மக்களை பார்த்து கேட்குறியே, உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்குறேன். உனக்கெல்லாம் என்ன நிற்கிறதுக்கு தகுதி இருக்குது? ஓடி போயிரு. அப்பந்திராசரத்தில் பங்கெடுக்க கூடாது. நீ ஓடி போய் வீட்டில் போய் திரும்பி பாரு, இங்கெல்லாம் திரும்பி பார்க்காத. இவருக்கு மட்டும் அப்பந்திராசத்தில் பங்கெடுக்கிற தகுதி இருக்குதா? எப்பா தம்பி, சேர்ந்திருக்கிறீர்கள் என்று வேத வசனம் போதிக்கிறது. சேர போறீங்க இல்ல, நீங்க ஏதோ முயற்சியெல்லாம் செஞ்சு உருண்டு பிறண்டு தான தர்மங்கள்லாம் பண்ணு
பண்ணி அப்புறம் வந்து சேர்ந்துருவீங்க அப்படிலாம் போடல. வந்து சேர்ந்துருக்கீங்கன்னு போட்டிருக்குதுப்பா. வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்கள சேர விடுப்ப, அடிச்சு துரத்தாத. எல்லாம் இருக்கிறீங்களா? என்னங்கப்பா பெரிய குழப்பவாதியா இருப்பீங்க போல. குழப்பாதீங்க, தெளிவாருங்க. வேதவசனம் சொல்லுகிறது வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்? சொன்ன பாருங்க 8 காரியங்கள். நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினிடத்திற்கு, தேவனிடத்திற்கு, சபையினிடத்திற்கு. சீனாய் மலை கிடையாது, சீயோன் மலை, பரம எருசலேம். இங்கே வந்து என்ன செய்திருக்கிறீர்கள்? சேர்ந்திருக்கிறீர்கள். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். ஆமென். அப்ப தைரியமா கர்த்தர்ட்ட பேசலாம், தைரியமா ஜெபிக்கலாம், தைரியமா கர்த்தர்ட்ட என்ன செய்யலாம்? வந்து நிக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா பிதாவின் கூப்பிடலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம என்ன செய்திருக்கிறது? தைரியப்படுத்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு எப்பொழுது தைரியம் வரும் என்றால், நல்லா கவனிங்க, எப்பொழுது தைரியம் வரும் தெரியுமா? வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து சத்திய வேதத்திலிருந்து எடுத்து காண்பிக்கும் பொழுதுதான் மக்களுக்கு என்ன செய்யும்? தைரியம் வரும். அப்பதான் விசுவாசம் அவங்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வளர ஆரம்பிக்கும். எல்லாம் இருக்கிறீங்களா? உன்னால எல்லாம் வந்து சேரவே முடியாது, ஓடி போயிரு அப்படின்னு சொன்னா யாருமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சேர மாட்டாங்க. ஆகவே இதையெல்லாம் முற்றிலுமாக பாருங்க, சத்திய வேதத்திலிருந்து கவனித்து நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த காரியத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறது? ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் நமக்காக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த வெளிச்சத்திலே வாழ ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். ஆகவே நீங்க தைரியமா எங்க வரலாம்? தேவ பிரசன்னத்துக்கு, கிருபாசன தண்டைக்கு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு தைரியமா என்ன செய்யலாம்? வரலாம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மளை ஒருவேளை போட்டுக்கிட்டு தள்ளிடுவாரோ? பயப்படாதீங்க. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்ன செய்தார்? அவர் மரிக்கும்படி என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாய் கவனிக்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பயந்து நடுங்கி நான் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாய் தேவ பிரசன்னத்துக்கு என்ன செய்யலாம்? வரலாம். இது வரைக்கும் எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? அது மாத்திரமல்ல, இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை, புதிதும் ஜீவனுமான இந்த வழியை எவ்வாறு கர்த்தர் உண்டு பண்ணினார் என்றால், வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய முதல் அந்த பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, எங்கே பிரவேசிப்பதற்கு? பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக, எதின் வழியாக? மாம்சமாகிய திரையின் வழியாக, தமது சரீரமாகிய திரையின் வழியாக, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தமது மாம்சமாகிய சரீரத்தை பாருங்க பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுத்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவ்விதமாய் இந்த மார்க்கத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை, இந்த வழியை அவர் இவ்விதமாய் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். தமது மாம்சமாகிய திரையின் வழியாக. எல்லாம் கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் அந்த மகா பிரதான ஆசாரியன் அங்கே ஏற்கனவே தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த திரையை விளக்கிக்கிட்டு எங்க போனா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா.
இன்னைக்கு நாம இந்த திரையெல்லாம் விளக்கிட்டுலாம் உள்ள போக தேவையில்லை. ஏன்னா அந்த திரையை பிதாவாகி தேவன் என்ன செஞ்சார்? மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டா கிழிச்சு விட்டுட்டாரு. இப்ப நாம எந்த திரையின் வழியாக உள்ள போகலாம்? இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய திரையின் வழியாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? தமது மாம்சமாகிய திரையின் வழியாக பிரவேசிப்பதற்கு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அன்பை நாம் இந்த காலை வேளையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய அந்த திரையின் வழியாக இன்னைக்கு நாம் எங்க பிரவேசிக்கலாம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, தேவ பிரசன்னத்துக்குள்ளே இன்னைக்கு என்ன செய்யலாம்? நாம நுழையலாம். இது முற்றிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது சும்மா கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் நடந்துடல. இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை அடிக்கப்படுவதற்கு, குத்தி கிழிக்கப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த மாம்சமாகிய திரையின் வழியாகத்தான் நாம் எங்கே பிரவேசிக்கிறோம்? இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ளே என்ன செய்கிறோம்? நாம் பிரவேசிக்கிறோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பந்திராசரசம் பங்கெடுக்கும் போது இந்த அறிக்கையை நான் சொல்ல வைப்பேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இனிமேல் கவனிங்க. மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எங்களுக்கு உண்டு பண்ணினபடியால் என்று அந்த அறிக்கையை சொல்ல வச்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அப்பத்தின் திராட்சரசத்தை நான் கொடுப்பேன். எத்தனை கவனிச்சிங்கன்னு தெரியல. இனிமேல் கவனிங்க. ஆமென். அப்ப புதிதும் ஜீவனுமான இந்த மார்க்கம் எப்படி உண்டாயிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய அந்த திரையின் வழியாக. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். மாம்சமாகிய திரையின் வழியாக, இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எனக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய திரையின் வழியாக நான் தைரியமாக தேவ பிரசன்னத்துக்கு வருகிறேன், ஜெபிக்கிறேன், பதிலை பெற்றுக் கொள்கிறேன். ஆமென். ஏப்பா எப்படிப்பா நீங்க வந்த அப்படி யாராவது கேட்டா நீங்க எப்படி சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய திரையின் வழியாக. ஏப்பா உள்ள வந்திருக்கிற டிக்கெட் வாங்கியிருக்கியா? டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். என்ன டிக்கெட்டு? இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய திரை என்கிற டிக்கெட்டு. எங்கேயாவது இடத்துக்கு போறீங்க, டிக்கெட் வாங்க சொல்றாங்க. அப்ப எப்படி நீ உள்ள வந்த? எப்ப நாளை பிடிச்சி வெளியே தூக்கி போடியா? டிக்கெட் இல்லாம வந்திருக்கிறான் உள்ள. எப்படி வந்தான்? இல்லை சார் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க. டிக்கெட்டை காமி. தேவ பிரசன்னத்துக்கு வர்றீங்க, பரலோகத்துக்குள்ள நுழையிறீங்க. டிக்கெட்டை கேட்டா டிக்கெட்டை காமிக்க தெரியணும். எது டிக்கெட்டு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த மாம்சமாகிய சரீரம், அந்த திரையின் வழியாக அவருடைய கல்வாரி பாடுகள், அவருடைய காயங்கள், அவருடைய தழும்பு, அதன் மேலே நான் வைத்த விசுவாசம், அதன் மூலமாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உள்ள நுழைஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த மாம்சமாகிய திரையின் வழியாக வருவதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக என்ன செய்யலாம்? வரலாம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு இந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறது. எது இந்த தைரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். சுத்தி அங்கதான் நிக்கிறோம், பக்கத்துல தான் நிக்கிறோம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் எது உண்டாயிருக்கிறபடினாலும், எது உண்டாயிருக்கிறபடினாலும், தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். எதினாலே தைரியம் உண்டாயிருக்கிறது? அவருடைய இரத்தத்தினாலே. யாருடைய இரத்தத்தினாலே? சரி சரி, விஷயத்துக்கு வருவோம். தைரியம் வந்துருச்சு, அவருடைய இரத்தத்தினால தான் தைரியம் வந்துருச்சு. ரைட், ஓகே. எதுக்கு தைரியம் வந்திருக்குது? எதுக்கு இந்த தைரியம் வந்திருக்குதுன்னா, இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அந்த மார்க்கத்தின் வழியாய்
பிரவேசிப்பதற்கு. இதை குறித்து தான் 19ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று. இப்ப அந்த மார்க்கத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தைரியத்தை என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. அப்ப தைரியம் வந்திருக்குன்னா எதுக்கு தைரியம் வந்திருக்கிறது? தேவ பிரசன்னத்தில் செல்வதற்கு தைரியம் வந்திருக்கிறது. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு தைரியம் என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. எந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு? புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு. எனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தைரியத்தை என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. எதற்கு கொடுத்திருக்கிறது? தேவ பிரசன்னத்துக்கு வருவதற்கு, ஜெபிப்பதற்கு, ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்வதற்கு. ஆகவே பழைய ஏற்பாட்டு ஜனங்களைப் போல இன்றைக்கு நாம் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமா வரலாம். இந்த தைரியத்தை கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய சரீரம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய மாம்சமாகிய சரீரம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய சரீரம், அவருடைய விலையேற பெற்ற ரத்தம், இது எனக்கு தேவ பிரசன்னத்திலே நுழைவதற்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நான் தைரியமாய் பிரவேசிக்கிறேன். ஆமென். பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாம் தேவ பிரசன்னத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு நடுங்கினாங்க. ஒரு தேவதூதன் வந்துட்டா கூட, ஐயோ நான் தேவதூதனை பார்த்துட்டேனே, நான் எப்படி உயிரோடு இருக்க போறேன் அப்படின்னு கீழே விழுந்து கடந்ததெல்லாம் பார்த்துருக்குறோம், பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தேவதூதனை பார்க்கலாம், பார்த்து நீங்கள் கீழே விழ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. 1000-10,000 தேவதூதர்களுக்கு என்ன செஞ்சிருக்க வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாய் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இதை நீங்கள் புரிந்து கொள்ளலைன்னா பிசாசு உங்களை வாட்டி வதக்கிடுவான். நான் இதைத்தான் சொல்ல வர்றேன். இதை இன்னைக்கு இருதயத்தில் வச்சுட்டு போங்க, மனதை வச்சுட்டு போங்க. இந்த சத்தியம் கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு விளங்கலை அப்படின்னா யார் உங்களை வாட்டி வதக்கிடுவா? யாரு வாட்டி வதக்கிடுவேன்? ஏப்பா தம்பி, அன்னைக்கு காலையில் ஒரு தவறு செஞ்சேல? ஆமாம் செஞ்சேன். இப்போ எப்படி தைரியமாக தேவப்பிரசனத்துக்கு போகிற? போகக்கூடாது. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். கர்த்தர் உன்னை தள்ளிடுவார். சர்ச்சுக்கு எதுக்கு போகிற? போகாத. ஏன்னா அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிற? நீ தவறு செஞ்சிருக்கிற. நீ பைபிளெல்லாம் தூக்காத, ஏன்னா அன்னைக்கு நீ ஒரு தவறு பண்ணியிருக்கிற. இப்படியே 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தவற இன்னைக்கு மனதில் கொண்டு வந்து உங்கள் மனதில் போட்டு உங்களை புழிஞ்சு எடுத்துருவான். யாரு? உங்களை வாட்டி வதக்கிடுவான். அதனால தான் இந்த சத்தியத்தில் உங்களுக்கு எடுத்து காண்பித்து கொண்டிருக்கிறேன். கவனிங்க, இந்த சத்தியம் விளங்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாக பிரவேசிப்பதற்கு கர்த்தர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். எனவே இப்ப அந்த மார்க்கத்தின் வழியாய் நான் பிரவேசிக்கிறேன். இதுக்கு தைரியத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. அப்பாலே போ சாத்தானே, நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், அவருடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு விசுவாசத்தை பாருங்க நீங்கள் வெளிப்படுத்தி பிசாசை ஜெயிக்கலாம். பிசாசை என்ன செய்யலாம்? நீங்க மேற்கொள்ளலாம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த தைரியத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே சமயத்தில் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நல்லா கவனிங்க, இதை விலைக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் பக்கத்தில் யாரும் வர முடியாது. சீனாய் மலைக்கு வரவே முடியாது. ஒரு எல்கையை போட்டிருந்தாங்க, ஒரு அடையாளம் இருந்தாங்க. ஒரு மிருகமாகிலும் உள்ள வரக்கூடாது, ஒரு மனுஷன் கூட உள்ள நுழையக்கூடாது.
அது பயங்கரமான காட்சியாக இருந்தது. ஏன்னா அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் யாரும் மறுபடியும் என்ன செய்யலை? பிறக்கலை. அவங்க புது சிருஷ்டியாய் மாறலை. பாவத்துக்கான விலைக்கரையும் செலுத்தப்படவில்லை. அது பழைய ஏற்பாட்டின் நிலை. ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் நிலை வேறே. இன்னைக்கு தைரியம் என்ன செய்யலாம்? கத்திரண்டையில் வரலாம், தேவ பிரசன்னத்துக்கு வரலாம். இன்னைக்கு மறுபடியும் பிறந்திருக்கிறோம், புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த தைரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது, தேவ பிரசன்னத்தில் வந்து நிற்பதற்கு. அப்படித்தானே? இப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கிறது என்பதற்காக நாம இன்னைக்கு கர்த்தருக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம போய்விடக்கூடாது. துணிகரமாய் பாவம் செய்வதற்கு நாம் என்ன செய்யவிடக்கூடாது? போய்விட கூடாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று நாம் என்ன செய்து விடக்கூடாது? நினைத்து விடக்கூடாது. அதாவது தைரியமா வரலாம், பயப்படாமல் வரலாம் என்ற மாத்திரத்தில் அவருக்கு மரியாதையை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று என்ன செய்து விடக்கூடாது? நினைத்து விடக்கூடாது. கர்த்தருக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்குரிய கனத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்குரிய துதியை, கர்த்தருக்குரிய ஸ்தோத்திரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்பத்தான் நாம் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். ஆமென். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் கொண்டு வரக்கூடிய அந்த குற்ற உணர்வுக்கு இடம் என்ன செய்யாதீங்க? கொடுக்காதீங்க. அவன் நியாயம் தீர்க்கிற அந்த காரியத்துக்கு என்ன செய்யாதீங்க? மனதில் இடம் கொடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது என்று தைரியமாய் என்ன செய்யுங்கள்? பேசுங்கள், அறிக்கையிடுங்கள், தேவ பிரசன்னத்துக்கு வாருங்கள். அப்பா பிதாவே என்று ஐக்கியம் கொள்ளுங்கள், பேசுங்கள். ஜெபித்து பதிலை நீங்கள் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி இந்த அறிக்கையை நாம் செய்வோம். எல்லா கரங்களை உயர்த்தி இந்த அறிக்கையை நாம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. அந்த மார்க்கத்தின் வழியாய் நான் தைரியமாய் பிரவேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. ஆகையால் தைரியமாக வந்து தேவனோடு நான் ஐக்கியம் கொள்ளுகிறேன். நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ளுகிறேன். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இது நம்முடைய கெட்டிக்காரத்தனம் கிடையாது, நம்முடைய முயற்சி கிடையாது, நம்முடைய நற்கிரியைகள் கிடையாது. இது முற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் செயல். கர்த்தாவே, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை வேலைக்காக நன்றி. உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இன்றைக்கு பேசினீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்தினீர் ஆண்டவரே, பலப்படுத்தினீர். கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்கு தைரியமாய் வருவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறதே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் மதிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம். பிக்கப்பட்ட சரீரத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம். புதிதும் ஜீவனுமான இந்த மார்க்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, புதிதும் ஜீவனுமான இந்த மார்க்கத்துக்குள்ளே எனக்கு தேவையான சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, நீடி ஆயுள் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தி செல்லும் இந்த கர்த்தாவே வார்த்தைகள் உள்ளத்திலே பதிவதாக, கர்த்தாவே வெளிப்பாட வெளிச்சமாய் மாறுவதாக. ஆவியானவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே.